முக்கிய செய்தி. அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவரிடம் ரூபாய் 40 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டு இன்றுடன் 68 நாட்கள் ஆகிறது. இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. ஆகவே அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என திண்டுக்கல் தலைமை நீதித்துறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவரது தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு கடந்த 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. விசாரணை மேற்கொண்ட நீதிபதி மோகனா ஜாமீன் மனுவை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் நேற்று மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது ஜாமீன் வழங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அங்கித் திவாரி சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காந்தி வாதாடினார். இவர் உச்சநீதிமன்றம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்களில் இருந்து இது போன்ற வழக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்து வாதம் செய்தார். இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் அனுராதா எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் குற்றப்பத்திரிகை தயார் நிலையில் உள்ளது, ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை செய்யக்கூடாது என்று நிறுத்தி வைக்கும்படி கூறியுள்ளதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியவில்லை என கூறி வாதாடியிருந்தார். இந்த இருதரப்பு வாதங்களையும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. நேற்று இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை இன்று ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் உத்தரவை இன்று அங்கித் திவாரி போடப்பட்ட இந்த ஜாமீன் மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்து நீதிபதி மோகனா தற்போது உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மணிமாறன்.